ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ நேற்று பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் மூலிமா சைனா, கனடா அண்ட் மெக்சிகோ இந்த 3 நாட்டு மேலே ஒரு சில பர்சன்டேஜ் டேரிஃப் ஒன்று போட்டிருக்காரு. ஸோ இந்த டேரிஃப் போட்டதுனால அமெரிக்காவுக்கு என்னென்ன இம்பாக்ட் இருக்குது அண்ட் இதனால் குளோபல் எக்கனாமிக்கும் சரி அண்ட் இந்தியாவுக்கும் சரி என்னென்ன இம்பாக்ட் இருக்கும் அப்படின்ட்டு என்னோட ஒப்பீனியன் என்னென்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ February 1, 2025 பிரசிடென்ட் ட்ரம்ப் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் சைன் பண்ணுறாரு. அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெக்சிகோ அண்ட் கனடா இந்த 2 நாட்டில இருந்து எந்த பொருள் அமெரிக்காக்குள்ள வந்தாலும் அந்த பொருளுக்கு எல்லாமே வந்து 25% டாரிஃப் கட்டணும், அதாவது எக்ஸ்ட்ரா டாக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கனடால இருந்து வர எனர்ஜி ப்ராடக்ட்ஸ் மட்டும் 10% டாரிஃப். ஸோ இதுவே சைனாவா இருந்தால் ஏற்கனவே முக்கால்வாசி ப்ராடக்ட் மேலே 25% டாரிஃப் ஏற்கனவே இருக்குது, இப்போவே அமலில் இருக்குது. இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா 10% டாரிஃப் இது போடப்படும் அப்படிங்கிற மாதிரி இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் சைன் பண்ணிட்டாரு. பட் இருந்தாலும் இந்த சைன் பண்ண அந்த டைமிங் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து டாரிஃப் போட போகிறோம் அப்படின்ட்டு கேம்பெயின் ட்ரெயிலிருந்தே, அதாவது இந்த எலெக்ஷனுக்கு நின்னார் பார்த்தீங்களா, அந்த நிற்கும் போதுலேருந்தே இந்த மாதிரி வந்து 25% டாரிஃப் போட போகிறோம்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் வின் பண்ணதுக்கப்புறம் கூட டாரிஃப் கண்டிப்பாக வரப்போகுது, டே ஒன் சைன் பண்ணுறோம்னு சொல்லிட்டு எந்தெந்த மேடெல்லாம் கிடைக்குதோ எல்லா மேடையிலையும் வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து ட்ரம்ப் சொல்லிக்கிட்டே இருந்தார். அண்ட் எல்லாருமே வந்து டே ஒன் வரும்போதே அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் சைன் பண்ணுவார்னு நினச்சாங்க. ஆனால் டே ஒன் வந்து சைன் பண்ணலை. எல்லாருக்கும் வந்து என்ன ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாரு, இப்போ சைன் பண்ணலையே அப்படின்னு ஒரு சின்ன வந்து ஒருவேளை இந்த அட்வைசஸ் எல்லாம் சொல்லி ட்ரம்ப்போட மைண்டை மாற்றிட்டாங்களோ அப்படின்ட்டு ஒரு சில பேர் பேசிகிட்டு இருக்கும்போது, அதெல்லாம் கிடையாது, அது வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு February 1 நாங்கள் சைன் போட போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் February 1 சைன் போட்டார் ஃபைனலாக. ஆனாலும் அது இமீடியட்டாக எஃபெக்ட் இல்லாமல் அது February 4 தான் எஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ இந்த இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, இதை அப்ரப்டாக கொண்டு வந்தால் எக்கனாமி வந்து திடீர்னு வந்து பெரிய ஷாக் வந்து அது வந்து கேஸ்கேடிங் எஃபெக்ட் மாதிரி ரொம்ப வந்து ஃபால் ஆகிடுமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணுற மாதிரியே இது வந்து ஸ்டெப்பாக கொண்டு வந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ இது ஏன் எனக்கு தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் சைன் பண்ணதுக்கப்புறம் இன்னைக்கு February 2, 2025 அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அந்த ட்வீட்டில் அவரே வந்து அமெரிக்கன் மக்களுக்கு எஸ் தேர் வில் பி சம் பெயின் அப்படிங்கிற மாதிரி அந்த ட்வீட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ விச் மீன்ஸ் தட் கொஞ்சம் இம்பாக்ட் இருக்கும், அமெரிக்கன் மக்களுக்கு கொஞ்சம் இம்பாக்ட் இருக்கும் அப்படின்ட்டு அவருக்கே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அந்த மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. கொஞ்சம் வருஷமாகவே ட்ரம்ப் பேச அந்த மேடை பேச்சுக்களில் கொஞ்சம் ஒத்து கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயம் வந்து இங்கே தெரிய வரும். அந்த மாதிரி ஒரு சினாரியோவில் பேசும்போது ஒரு வீடியோ நான் காமிக்கிறேன், இங்கே பாருங்கள். Our trade deficit ballooned to $817 billion. Think of that. We lost $817 billion a year over the last number of years in trade. In other words, if we didn't trade, we'd save a hell of a lot of money. Trade deficit. ஆக்சுவலாக இப்போ உதாரணத்துக்கு சைனாவை எடுத்துப்போம். சைனா அண்ட் அமெரிக்கா 2 நாட்டுக்கும் நடுவில் ட்ரேட் பண்ணும்போது சைனா வந்து ஒரு சில பொருளை வந்து அமெரிக்கா கிட்ட வாங்கும், அதே மாதிரி அமெரிக்கா வந்து ஒரு சில பொருளை வந்து சைனா கிட்ட வாங்குவாங்க. ஆனால் இப்போது இருக்கிற அந்த கரண்ட் எக்கனாமிக் சிச்சுவேஷன் படி சைனா வந்து அமெரிக்கா கிட்ட வாங்குற பொருளை விட அமெரிக்கா சைனா கிட்டேருந்து நிறைய பொருள் வாங்குது. ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வருஷம் அமெரிக்கா தான் வந்து சைனாவுக்கு வந்து காசு மேலே காசு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி காசு கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது ட்ரம்ப் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே வருஷம் நம்ம இத்தனை $1 பில்லியன் வந்து சைனா கொடுக்குறோம், இத்தனை $1 பில்லியன் வந்து சைனா கொடுக்குறோம் அப்படின்ட்டு அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதை வந்து ஒரு பெரிய கன்சர்னாக அவர் வந்து மென்ஷன் பண்ணுறாரு. ஆனால் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே தான்ப்பா, நாம் வந்து சைனாக்கு இத்தனை $1 பில்லியன் தான் கொடுக்குறோம், புரியுது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பொருள் வாங்குகிறோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்றது எக்ஸ்பர்ட்ஸோட கருத்து. இதை வந்து ஒரு சிம்பிளாக உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு மளிகை கடையில் போய் அக்கௌண்ட் வச்சு நான் வந்து பொருள் வாங்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். மாதம் பொருள் வாங்குறேன். திடீர்னு அவர் வந்து மாதம் 1 ஆனால் வந்து ஓகே நீ வந்து இப்போ 5,000 கொடுக்கணும், அடுத்த மாதம் வந்து நீ 10,000 கொடுக்கணும், இவ்வளோ காசு வாங்கியிருக்கீங்க 6,000 கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு வந்து என்ன நீங்கள் மாதம் வந்து 5,000 காசு வாங்குறீங்க, 6,000 காசு வாங்குறீங்க, 10,000 காசு வாங்குறீங்க, என்ன இது கணக்கு, என்ன நீங்கள் பாட்டு வந்து உங்களுக்கு காசு கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு நான் கேள்வி கேட்டால் அவர் என்ன பதில் சொல்வார், ஏன்பா நீ வாங்கின பொருளுக்கு நான் காசு கேட்டால் அது பெரிய குத்தமா அப்படின்னு அவர் சொல்வார். இந்த மாதிரி தான் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, இந்த எக்கனாமிக் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து நம்ம காசை கொடுக்குறோம் தான், ஆனால் அதுக்கேற்ற மாதிரி பொருளை வாங்கிக்கிறோம் இல்லையா, அதனால் பொருள் வாங்காமல் இருந்தாலே காசை கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிறது தான் இங்கே வந்து ஒரு பாயிண்ட்டு. ஆனால்
ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வந்து வருஷம் நம்ம வந்து சைனாக்கு கொடுக்குற அந்த ட்ரேட் டெஃபிசிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. விச் மீன்ஸ் தட் அமெரிக்காக்காரங்களும் அமெரிக்க கார்பரேட் வேர்ல்டு இல்லை அமெரிக்கன் கம்பெனிஸ் எல்லாமே சைனா கிட்ட நிறைய பொருள் வாங்குகிறோம், இதை வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது அவரோட பாயிண்ட். இப்போது எதுக்கு வந்து அமெரிக்கா வந்து சைனா கிட்டேருந்து இவ்வளோ பொருள் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சைனாவில் வந்து லேபர் காஸ்ட் கம்மி. அதனால் அமெரிக்காவில் ஒரு பொருள் செய்கிறதுக்கு ஒரு $10 ஆகுதுன்னு உதாரணத்துக்கு வச்சுப்போங்க. இதே பொருளை நீங்கள் சைனாவில் மேனுஃபேக்சர் பண்ணி அதை அங்கேருந்து கப்பலில் ஏற்றி அமெரிக்கா கொண்டு வரணும்னா அதுக்கு வந்து $1 to $2 தான் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா $10, இங்கே $2. இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது ஒரு அமெரிக்க கார்பரேட் கம்பெனி எதை சூஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆப்வியஸ்லி அவங்க வந்து ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மேனுஃபேக்சரிங்கை எவ்வளோ கம்மியாக்கணுமோ அவ்வளோக்குள்ள எந்த ஆப்ஷன் இருந்தாலும் அதை வந்து சூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இங்கே வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஒரு 1980s 70sலேருந்து சைனாலேருந்து மேனுஃபேக்சர் பண்ணி இங்கே கொண்டு வர ஆரம்பிச்சதுனால அந்த ஒரு இது வந்து வளர்ந்து இப்போ வந்து அமெரிக்கா சைனா கிட்ட நிறைய பொருள் வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ இதை தான் வந்து கம்மி பண்ணணும், இது வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து நினைக்கிறார். இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? ஸோ இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ட்ரம்ப் வந்து சூஸ் பண்ணுற மெத்தட் தான் வந்து டேரிஃப். சைனா வந்து இத்தனை $1 billion வந்து நமக்கு செல் பண்ணுறாங்க, இதுக்கப்புறம் இந்த எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் எக்ஸ்ட்ரா 10% டேரிஃப் போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சைனா மட்டும் இல்லாமல் மெக்சிகோக்கு 25% அண்ட் கனடாலேருந்து வர எல்லா ப்ராடக்ட்க்கும் 25% அப்படிங்கிற மாதிரி இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் மென்ஷன் ஆயிருக்கு. இங்கே தான் ஒரு சின்ன பிரச்சனை வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து இந்த டேரிஃப் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு அவர் சொல்கிற அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நிறைய எக்கனாமிஸ்ட் வந்து இது தப்பு, இப்படி ஒர்க் ஆகாது அப்படின்ட்டு திரும்ப சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் ட்ரம்ப் வந்து எப்படி சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, இப்போது சைனா வந்து நம்மக்கிட்ட ஒரு ப்ராடக்ட்டை செல் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நம்ம வந்து 10% டேரிஃப் போட்டால் சைனா தான் அந்த காசை வந்து அமெரிக்காவுக்கு கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் மேடை பேச்சுக்களை நிறைய இடத்துல எல்லா இடத்துலையும் அப்படி தான் வந்து பதிய வைக்கிறாரு. அந்த மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காரு. ஆனால் எக்கனாமிஸ்ட்டோ இல்லை வந்து ஒரு நார்மலாக இந்த டேரிஃபை பற்றி நல்லா தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இந்த டேரிஃபை யார் பே பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அமெரிக்காவிலேருந்து ஒரு கம்பெனி சைனா கிட்டேருந்து ஒரு ப்ராடக்ட்டை வாங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சைனா கிட்டேருந்து ப்ராடக்ட்டை வாங்கினதுக்கப்புறம் அது இங்கே கொண்டு வரும்போது இம்போர்ட் பண்ணும்போது இங்கே இருக்க அரசாங்கத்துக்கிட்ட இங்கே இருக்க அமெரிக்கன் கம்பெனி தான் பே பண்ணும். ஸோ அந்த அமெரிக்கன் கம்பெனி வந்து சைனா கிட்டேருந்து வாங்குற ஒரு கூட்ஸுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 10% அவங்க வந்து டேக்ஸாக வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க லாபத்தில் குறைச்சிப்பாங்கன்னு பார்த்தா கன்ஃபார்மாக பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இங்கே இருக்க கம்பெனிஸ் எல்லாமே சைனா கிட்ட இருந்தோ இல்லை கனடா கிட்ட இருந்தோ இல்லை மெக்சிகோ கிட்ட இருந்தோ அந்த ப்ராடக்ட்டை வாங்கும்போது எவ்வளோ அவங்க டேக்ஸ் கட்டுறாங்களோ அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு, அந்த காசை அந்த பொருளை வந்து விலையாக ஏற்றிடுவாங்க. ஸோ இப்படி விலை ஏற்றும் போது அமெரிக்காவில் இருக்க இந்த மக்கள்கிட்ட தான் அந்த காசை வந்து போய் சேரும். அந்த அமெரிக்க மக்கள் தான் அந்த காசை வந்து கட்டுவாங்க. இதுதான் வந்து டேரிஃப் ஒர்க் ஆகிற ஒரு மெத்தட். ஆனால் ட்ரம்ப் வந்து ரிப்பீட்டடாக இருக்கிற எல்லா மேடையிலையும் இல்லை இப்படி ஒர்க் ஆகாது, கனடா கிட்ட நம்ம 25% டேரிஃப் போட்டால் அந்த வந்து கனடா தான் வந்து அமெரிக்காவுக்கு காசு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கார். அண்ட் இதுக்கு வந்து நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியே இங்கே அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கலெக்ட் பண்ணுற அந்த ஃபெடரல் ஏஜென்சிக்கு பேர் வந்து இன்டர்னல் ரெவென்யூ சர்வீஸ். அந்த மாதிரி இந்த டேரிஃப் கலெக்ட் பண்ணுற மணி எல்லாம் எக்ஸ்டர்னல் ரெவென்யூ சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு செப்பரேட் டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கி அதில் வந்து நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணி டாக்குமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எக்கனாமிஸ்ட் வந்து ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. இல்லை உண்மையாகவே ட்ரம்ப்புக்கு வந்து டேரிஃப் எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியலையா, இல்லை அவர் தெரிஞ்சும் மக்கள்கிட்ட இந்த மாதிரி சொன்னால் மட்டும்தான் வந்து கரெக்டாக போய் சேரும், இல்லைனா வந்து ரொம்ப வந்து பீதி ஆயிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இப்படி வந்து மாற்றி சொல்கிறாரா அப்படின்னு தெரியல அப்படின்ட்டு இங்கே இருக்க எக்கனாமிஸ்ட் எல்லாம் வந்து ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய டிபேட்டாகவே போயிட்டு இருக்கு. ஸோ இதனால் என்ன இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பாக்ட் வந்து நான் இந்த வீடியோ கான்டெக்ட்காக 2 விதமாக பிரிக்கிறேன். ஒன்று வந்து அமெரிக்காவில் என்ன இம்பாக்ட் அண்ட் ரெண்டாவது இந்தியாவில் என்ன இம்பாக்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு அமெரிக்காவில் என்ன இம்பாக்ட்னு பார்க்கலாம். இமீடியட் இம்பாக்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து கனடா, மெக்சிகோ அண்ட் சைனா இங்கேருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு விலை வந்து அதிகமாகிடும். அண்ட் இந்த மாதிரி விலை அதிகமாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் வந்து அந்த பொருள்கள் வாங்குறத கொஞ்சம் கம்மி பண்ணிவிடுவாங்க. மக்கள் பொருள் வாங்குறத கம்மி பண்ணால் அந்த கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கம்மியாகிடும். ஸோ எந்த கம்பெனியும் வந்து ப்ராஃபிட் கம்மி ஆகிறது வந்து அவ்வளோவா வந்து விரும்ப மாட்டாங்க. என்ன பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா, காஸ்ட் கட்டிங் எங்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு காஸ்ட் கட்டிங் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி காஸ்ட் கட்டிங் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அவங்க கை வைக்கிறது லே ஆஃப்ஸ் தான். நிறைய பேர் வந்து எப்போ ஒரு 10% ஆர்ட்டில் வந்து லே ஆஃப் பண்ணலாமா, 20% லே ஆஃப் பண்ணலாமான்ட்டு அந்த அவங்க எவ்வளோ ப்ராஃபிட் மார்ஜின் அவங்களுக்கு வந்து வச்சுருக்காங்களோ அதை வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி லே ஆஃப் நடக்க ஆரம்பிக்கும். அண்ட் இது வந்து ஒரு கேஸ்கேடிங் எஃபர்ட் மாதிரி ஒரு கம்பெனியில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் நிறைய கம்பெனியில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து பெரிய ஹோல் எக்கனாமியை வந்து எஃபெக்ட் ஆகிற அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ இதனால் இந்தியாவுக்கு என்ன எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ட்ரேட் வார் வந்து
எந்த ஒரு கண்ட்ரியும் வந்து வின் பண்ண போகிறதில்ல. எக்கனாமிஸ்ட்னு கேட்டிங்கன்னா முக்கால்வாசி ட்ரேட் வார் வந்து 2 கண்ட்ரியும் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போது அமெரிக்காவும் அஃபெக்ட் ஆகுது, சைனாவும் அஃபெக்ட் ஆகுது, கனடாவும் அஃபெக்ட் ஆகுது, மெக்சிகோவும் அஃபெக்ட் ஆகுது. அண்ட் இந்த 4 நாடுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளோபல் இண்டெக்ஸில் ஒரு பெரிய போர்ஷன் அவங்க வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இருக்கிறது வந்து குளோபல் லெவலில் இன்டர் கனெக்டட் எக்கனாமி தான். அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இந்த மாதிரி அஃபெக்ட் ஆன செக்டார்ஸோட டிபெண்டன்ட் செக்டார்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போது கனடாவிலேருந்து அமெரிக்கா வந்து வீடு கட்டுறதுக்காக நிறைய வுட்டு வந்து இம்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணும்போது அதுக்கு வந்து 25% டேரிஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அந்த வீட்டோட விலை எல்லாமே 25% இல்லை ஒரு பர்டிகுலர் பர்சன்ட் வந்து அதிகமாகும். ஸோ வீட்டோட விலை அதிகமாகும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து வீடு வாங்குறத கொஞ்சம் வந்து தள்ளி போட ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை வந்து ரொம்ப கம்மியான மக்கள் தான் அந்த வீடு வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி கம்மியான மக்கள் வீடு வாங்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மார்ட்கேஜ் ப்ராசஸிங் பண்ணுற சென்டர் வந்து அவங்க வந்து இந்தியாவில் வச்சுருப்பாங்க. அவுட் சோர்ஸ் பண்ணி இந்தியாவிலே ஏதோ வந்து அதர் கண்ட்ரியில் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த கேஸுக்கு நம்ம இந்தியாவில் வந்து இந்த மார்ட்கேஜ் ப்ராசஸிங் கம்பெனி வந்து அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இங்கே வந்து இந்த செக்டர் அடி வாங்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மார்ட்கேஜோட இன்ஃப்ளோ வந்து கம்மியாகும். அப்போது வேண்டாம்ப்பா அங்கே 100 பேர் இருக்காங்க இந்தியாவில் அப்படின்னா அந்த கால் சென்டர்லேயோ இல்லை அந்த மார்ட்கேஜ் ப்ராசஸிங் சென்டர்லேயோ நம்ம கொஞ்சம் வந்து 10-20 பேர் கம்மி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்கிற அந்த ஒரு டேரிஃப்னால அந்த செக்டாரும் அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த செக்டார் மட்டும் இல்லாமல் டெக் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி நிறைய எந்த செக்டார்லாம் அடி வாங்குதோ அதோட ப்ராசஸிங் சென்டர்லாம் இல்லை அதோட வந்து பிபிஓ இல்லை கால் சென்டரோ இல்லை அதோட வந்து டைரக்ட் ஐடியோ இந்தியாவில் இருந்தால் இந்த மாதிரி வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போ ட்ரம்ப்போட எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரை வச்சு மற்ற கண்ட்ரிஸும் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சில ப்ராடக்ட் மேலே சில பர்சன்டேஜ் அளவுக்கு ரிட்டாலியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரிட்டாலியேட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அஃபெக்ட் ஆகிருக்க இந்த எக்கானமி வந்து இன்னும் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி வந்து ப்ளே ஆக போகுது அப்படின்ட்டு நம்ம பொறுத்திருந்தால் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலாக நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே என்னோட அப்சர்வேஷன் தான். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாட்டா, டேக் கேர், பை பை அண்ட் சர்ணம் தொடர சப்ஸ்கிரைப்.